ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கோட்ட பொம்மலி பிஎஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படத்தோடைய அஃபீஷியல் ரீமேக், ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்லோட்ஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. 4 கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஆப்ரேஷனை தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ரைசா அலி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தாங்க. என்கவுண்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராகும் போது ரைசாக்கு ஃபோன் கால் வருதுங்க. ராமகிருஷ்ணா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை கூட வச்சுக்கிட்டு இந்த ஒரு சம்பவத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி, ராமகிருஷ்ணான்ற போலீஸ் ஆஃபீஸர் இங்கே அப்படின்னு கேட்க, அவரு பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்து ஒரு நபருக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இவரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராமகிருஷ்ணாவை சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த கிளம்பிட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் ராமகிருஷ்ணா அந்த இடத்துக்கு வராரு. ரைசா கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் சரக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. ரைசா ஒரு முறைக்கிறாங்க. இல்லை மேடம், ஆஃப் டியூட்டியில் இருந்தேன், அதனால தான் சரக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்ல, சரி கன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போறாரு. நீங்க இல்லை இவர் அப்படின்னு சொல்ல ராமகிருஷ்ணா கையில் ஒரு கன்னு கொடுத்து என்கவுண்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணா ஷூட் பண்ண புல்லட்டே பார்த்தீங்கன்னா கிரிமினல் மேலே படாமல் பின்னாடி இருக்கக்கூடிய மரத்து மேலே படுது. உடனே அவனுங்க சுதாரிச்சுட்டு மண்ணை தூக்கி போலீஸ்காரங்க மேலே தூவிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. ஸோ காட்டுக்குள்ளே போலீஸ்காரங்க வளைச்சு அந்த 4 பேர்த்தையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அப்புறம் ரைசா மேலதிகாரிக்கு ஃபோனை போட்டு என்கவுண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ராமகிருஷ்ணாவோட ஸ்டேஷனில் டிரைவராக இருக்கிறவர் பயங்கரமாக கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த லேடி பயங்கர ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே புருஷன் பாவம் அப்படின்ட்டு. இது ரைசாவோட காதில் விழுந்துருது. நீங்கள் எந்த ஸ்டேஷன் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒரு டிரைவராக இருக்கிறான்றாரு. இனிமேல் எனக்கு டிரைவராக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூடயே கூட்டு போயிடுறாங்க. வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு அதுலேருந்தே தெரியுதுங்க. இந்த என்கவுண்டர்லாம் முடிச்சுட்டு ராமகிருஷ்ணா வீட்டுக்கு வராரு. இவருக்கு சரியாக தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. என்னதான் இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை என்கவுண்டர் பண்ணும்போது மனவேதனையாக இருக்குது. ஒழிச்சு வச்சிருக்கிற சரக்கு பாட்டில் எடுத்து இவர் சரக்கு அடிச்சு தன்னுடைய மனசை தேத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நியூஸ்லலாம் வந்து வைரலாக ஆரம்பிக்குது. இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள 1 வீக்ல எலெக்ஷன் வரப்போகுதுங்க. அதனால ஆளுங்கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே இந்த ஊர் பிஸியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரவி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட வீட்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக வராங்க. அப்பவே ஒயிட் கலர் நோட்டீஸ் ஒன்று, பிங்க் கலர் நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஒயிட் கலர் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான அறிக்கை இருக்கும். பிங்க் கலர் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா டோக்கன் மாதிரி பின்னாடியே ஆளுங்க வருவாங்க. அந்த பிங்க் கலர் நோட்டீஸை காமிச்சா பணம் தருவாங்க. ஓட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் ஊருக்குள்ள இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதே சமயம் நம்ம ரவியோட அப்பா டியூட்டியில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு. அதனால அவங்க அப்பாவுடைய போலீஸ் வேலை அப்படியே ரவிக்கு கிடைச்சிருக்குது. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தாங்க முதல் நாள் ஜாயின் பண்ண போறாரு. ரவியோட ஃப்ரெண்டு ரவியை பிக்கப் பண்றதுக்காக வராரு. அதுக்கப்புறம் அவர் தாங்க கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடுறாரு. ரவியும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போய் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. உயர் அதிகாரிக்கு ரவியோட அப்பாவை ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்குங்க. ரவியோட அப்பா இந்த ஸ்டேஷனோட ஹெட்னு கூட சொல்லலாம். இங்க இருக்கிற நிறைய போலீஸ்க்கு அவர் தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. பரவாயில்ல, அவரோட மகனும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரது சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ராமகிருஷ்ணா ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாருங்க. ரைட்டர் நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. பாத்தியா, நீ என்கவுண்டர் பண்ண எல்லாருமே 20 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட 12 வயசு பொண்ணு தான், சட்டம் தான் கன் எடுக்க சொல்லிச்சு, சுட சொல்லிச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியது வருது. ஆனா டிரைவர் இல்லை. உடனே நீ வண்டி ஓட்டுவியப்பா அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட கேட்க, நல்லாவே ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்ல ரவியும் ராமகிருஷ்ணாவும் வெளியே போறாங்க. அப்ப ராமகிருஷ்ணா பாத்தீங்கன்னா ரவியோட அப்பாவை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு என்ன பண்றது துரதிருஷ்டவசமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. ஸோ ராமகிருஷ்ணானால தான் ரவியோட அப்பா இறந்து போயிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ராமகிருஷ்ணா இப்படி வண்டி ஓரமா நிப்பாட்டு, என் பைக் அங்க இருக்கு, நான் பைக் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கிடுறாருங்க. ரவி வண்டி ஸ்டார்ட் பண்ண அங்க குமாரி அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. பின்னாடி முன்னான்றவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா, வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல குமாரி வந்து பட்டுன்னு இந்த போலீஸ் ஜீப்குள்ள உட்காந்துக்கிறாங்க. ரவி சொல்றாரு, எங்க ஏதாவது ப்ராப்ளம்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்கிட்ட சொல்றதன் மூலமா எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்க நான் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது, நானும் போலீஸ் ஆஃபீஸர் தான், உங்க ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ராமகிருஷ்ணா வந்து அவங்க நம்ம ஸ்டேஷன்ல தான் கான்ஸ்டபிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குமாரிக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை நேரத்துக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்க சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தால் ஸ்டேஷனில் ஒரு பையனும் பொண்ணும் காம்ப்ரமைஸ்டு சுச்சுவேஷனில் காரில் இருந்தாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. குறிப்பாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணாவோடைய பொண்ணு படிக்கிற அதே காலேஜ் அப்படின்னு தெரிய வருது. 2 பேர்த்தோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் போய் உட்கார்றாரு. இந்த பொண்ணையும் பையனையும் பார்க்கும்போது தான் பொண்ணோட ஞாபகம் வருதுங்க. உடனே ராமகிருஷ்ணா அவருடைய மனைவிக்கு ஃபோன் போடுறாரு. மனைவி ஃபோன் எடுக்கவே இல்லை. பயந்து போய் ரவி கிட்ட வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா இவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் மனைவி சொல்கிறாங்க, இவ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா, அதனால தான் காலேஜ் லீவ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சரி உனக்கு ஃபோன் பண்ணனே, ஃபோன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க. ஃபோன் வந்து மிக்ஸ்குள்ள வச்சிருந்தனால சவுண்டு கேட்கவே இல்லை. அப்புறம் ரவியை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு.
இருக்காரு. ஸோ ரவி கிட்ட தான் பொண்ணு என்னென்ன ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற அது எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பவே நம்ம ராமகிருஷ்ணாவோடைய மனைவி 2 பேர்த்துக்கும் டீ கொடுத்துட்டு விஷயத்த சொல்றாங்க. ராமகிருஷ்ணாக்கும் அவங்க பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க. ஸோ ராமகிருஷ்ணா மேல அவங்க பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸோ பேசிக்கிறதே கிடையாது. இவரே பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை ஒளிஞ்சிருந்து பார்க்கறது, தன்னோட மனைவி கிட்ட தான் தான் பொண்ணு என்ன பண்றா, ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கா, எப்படி படிக்கிறா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. இப்படிதான் அப்பாக்கும் பொண்ணுக்குமான பாண்ட் இருந்துகிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா எலெக்ஷன் வரதுனால ஹோம் மினிஸ்டர் இந்த பக்கம் வராருங்க. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கையில பேனர்லாம் வச்சுட்டு பயங்கரமா கத்தி கோஷமெல்லாம் இட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேஷனோடைய உயர் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சியோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானம் பண்றதே இந்த ஜாதி ஓட்டு தான். ஏன்னா மக்கள் எல்லோரும் இண்டிவிஜுவலா அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போட்டு போயிருவாங்க. ஆனா இந்த ஜாதி ஓட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஜாதியோட தலைவன் சொல்லுவான், நம்ம ஆளுங்க எல்லாம் இவனுக்கு தான் ஓட்ட போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் சொன்ன மாதிரியே போய் ஓட்ட போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சைட்ல இருந்து ஓட்டு கிடைக்கும். அரசியல்வாதிங்க இவங்களெல்லாம் ஓட் பேங்காக பார்ப்பாங்க, அவங்கள கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க, கைக்குள்ளே போட்டு வச்சுக்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்டேஷனோட உயர் அதிகாரி ராமகிருஷ்ணா கிட்டையும் ரவி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹோம் மினிஸ்டர் அவருடைய காரை வீட்டுக்கு பேக் சைடில் நிப்பாட்ட சொல்றாரு. காரோடைய பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாக மூட்டையா இருக்குதுங்க. என்ன மூட்டைன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பணம் 22 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஜாதி சங்க தலைவன் கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, ஐயா நான் 30 கோடி ரூபாய் கேட்டேன், நீங்க என்னடானா 22 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க, முக்காவாசி பேர்த்துக்கு தான் பணம் கொடுக்க முடியும், காவாசி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உன்னோட ஜாதியிலிருந்து 60% ஓட்டு தான் நமக்கு கிடைக்குது, அதனால அந்த 60% பீப்புள்ஸுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா போதும் அப்படிங்கும்போது, இன்னையா நீங்க தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பணம் கொடுக்கலானா கூட பரவாயில்ல, ஆனா பாதி பேர்த்துக்கு கொடுத்து மீதி பேர்த்துக்கு கொடுக்கலன்னா பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்ற சரி 8 கோடி ரூபா நான் எப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் குமாரியோட வீட்டை காட்டுறாங்க. இப்போ தான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. அந்த டைமில் இந்த முன்னா பார்த்தீங்கன்னா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறான். குடிச்சிட்டு வந்திருக்கிறான். கையில் அதே மாதிரி ஒயிட் கலர் சீட்டும் பிங்க் கலர் சீட்டும் இருக்குது. யூனிஃபார்மில் நீ நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் சீட்டை நம்ம குமாரியோட பேக்கெட்டில் வைக்கிறதுக்காக போகிறான், தட்டி விடுறாங்க. மறுபடியும் பிங்க் கலர் சீட்டை பேக்கெட்டில் வைக்கிறதுக்காக போகிறான், தட்டி விட்டு திட்டி அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த முன்னா பையன் பார்த்தீங்கன்னா நம்ம குமாரி கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான். என்னதான் குமாரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இந்த முன்னா ரவுடி பசங்களை வீட்டுக்கு கூட்டு வரும்போது நம்ம குமாரிக்கும் பயமா தான் இருக்கு. அடுத்த நாள் உயர் அதிகாரி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவனை கூப்பிட்டு நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி உயர் அதிகாரி சொல்றாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த பையனை தான் சார் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ணா கிட்ட சொல்ல, ராமகிருஷ்ணா பாத்தீங்கன்னா அந்த பையன் குடிச்சிட்டு இருக்கிற வாட்டர் பாட்டிலை வாங்கிக்கிறாருங்க. அதுவும் பவுடர்லாம் கையில தடவிட்டு அதே வாட்டர் பாட்டிலில் போய் பெட்ரோல் வாங்குறாரு. எங்க சார் போயிட்டு இருக்கோம், என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்க, அந்த பையன் மினிஸ்டரோடைய பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான், ராத்திரி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வீட்டு பக்கம் போயிருந்திருக்கிறான். இந்த விஷயம் தெரிய வந்து அந்த பையனை எப்படியாவது நான் பைலபிள் கேஸ்ல உள்ள தள்ளிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சார் அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு எதிர்காலம் இருக்கு, ஏன் சார் இப்படி விட்டுறலாமே சார் அப்படிங்கும்போது, மினிஸ்டரோட ஆர்டரியா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு கிரிமினலுக்கு கூட ஒரு கிரைமை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஆனால் போலீஸ்காரனுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. மேலிடத்தில் இருக்கிற அரசியல்வாதி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, மினிஸ்டரோட வீட்டு ஜன்னலில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி வீடேறி வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் இந்த பையன் அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாருங்க. ஸ்டேஷனுக்கு போனால் இந்த முன்னாவோட கேங்கும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. உயர் அதிகாரி விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ இந்த முன்னா நல்லா பான் பிராக்க மின்னுட்டு ஸ்டேஷனோடைய செவுத்துலேயே துப்புறான். ராமகிருஷ்ணாவுக்கு கோவம் வந்துடுது. இப்படி தான் துப்புவியாடா, அதை க்ளீன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, அவன் எகத்தாளமாக பேசிக்கிட்டே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுறான். ராமகிருஷ்ணாக்கு இந்த முன்னாவை பார்த்தாலே பயங்கரமாக எரிச்சல் வருது. முன்னாவோட ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா, நீ வேணா சண்டைக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ராமகிருஷ்ணா சண்டைக்கு போகிறாரு. அப்போதைக்கு பிரச்சனை வேண்டான்னு சமாதானப்படுத்தி வச்சிடறாங்க. இப்போ ஸ்டேஷனோடைய உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ப்ரெஷரில் ஒரு மாதிரி டென்ஷனில் ஃபோன் பேசிக்கிட்டே அவருடைய கேபினில் போய் உட்கார்றாருங்க. அந்த நேரம் பார்த்து ரவி போய் என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்க, உயர் அதிகாரி கண்டபடி திட்டி விட்டுறாரு. நீ ஜாயின் பண்ணியே முழுசா 2 நாள் ஆகல, அதுக்குள்ள உனக்கு லீவ் வேணுமா, போய் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி திட்டி விட, நம்ம ரவி டென்ஷன் ஆயிடுறாப்ல. அது எப்படி வந்து எனக்கு லீவு தராம போலாம் அப்படின்னு அந்த கேபினை விட்டு வேகமா வெளியே வரும்போது முன்னாவுடைய கேங்கும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது முன்னா கையில் இருக்கக்கூடிய மொபைல் கீழே விழுந்துருது. சார் உங்களால தான் ஃபோன் கீழே விழுந்தது, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் குனிஞ்ச உன்னால எடுக்க முடியாதா அப்படின்னு ரவி கேட்கிறாரு. உடனே இந்த ரவியை பிடிச்சி அடிக்கிறதுக்காக முன்னா வந்துடுறான். ராமகிருஷ்ணா இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. போலீஸ் மேலேயே நீ கையை வைப்பையாடா அப்படின்னு
ஆல்ரெடி இந்த முன்னா மேலே அவருக்கு வன்மை இருந்திருக்கு. போட்டு பொழந்து முன்னாவை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சிடறாங்க. அதாவது செல்லுக்குள்ளே அடைச்சிடுறாங்க. மற்ற எல்லோருமே ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பி அந்த இரும்பு டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியே இருந்து எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கடுப்பான ராமகிருஷ்ணா கன் எடுத்து காட்டுறாரு, எல்லோரும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இது அங்கே இருக்கிறவங்கலாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக மாற்றலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த முன்னாவும் பார்த்தீங்கன்னா எதுக்கும் சலிச்சம் இல்லைங்க, நான் யாருன்னு காட்டுறேன்டா, எப்படி வெளியே வரேன்னு மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சத்தம் போடுறான். அவனுக்கு பின்னாடி ஜாதி மற்றும் அரசியல்வாதிங்க இருக்காங்க அப்படின்றத அவ்வளோ தைரியமாக வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உயரதிகாரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அவனை விட்டுரு, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு, ஏன்னா வீடியோலாம் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, சார் அவன் ஒரு கிரிமினல் சார் அப்படின்னு சொல்ல, விட்டுறியா எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவனை எகத்தாளமாக முறைச்சிக்கிட்டே போகிறான். வெளியே வந்த முன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இதை பெரிய பிரச்சனையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஜாதி பிரச்சனையாக மாற்றலாம் அப்படின்னு இந்த ஜாதி சங்க தலைவன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு எனக்கு தெரியாது, நம்மால் மேலே ஒருத்தன் கை வச்சுட்டான், சும்மாவே விடக்கூடாது, அவனை சஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் மினிஸ்டர்கிட்ட பேசுங்க, அப்போ தான் எங்களுடைய ஓட்டெல்லாம் அந்த மினிஸ்டருக்கு, இல்லாட்டி ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு டிமாண்டை வைக்கிறாங்க. ஆக்சுவல் உண்மை என்னென்னா போலீஸ்காரங்க ஜாதியெல்லாம் பார்க்க கிடையாது, இவங்க தான் ஜாதி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாவோட இடத்துல யார் அங்கே இருந்து பான் பிராக்க போட்டு செவுத்துல துப்பி இருந்தாலும் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பஞ்சாயத்துக்கு போயிருந்திருப்பாரு. இப்போ இந்த ஜாதி சங்க தலைவன் மினிஸ்டரை மீட் பண்ணி, போலீஸ்காரங்கனால எங்கள் ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களை உடனடியாக பணியிடை நீக்கம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது சில்லித்தனமாக இருக்குது அப்படின்னு மினிஸ்டர் யோசனை பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பவருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் டியூட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த நபரும் சரின்னு கேட்டுக்கிறாரு. மினிஸ்டருக்கு இந்த நபர் மேலே டவுட் வருது, உண்மையிலேயே அவன் ஒர்த்து தானா, இவன் சொன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ட்டு. சரி வேற வழியே இல்லை, அவனை கைக்குள்ள போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் செயல்பட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா ஸ்டேஷன் உயர் அதிகாரியோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்க. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா, ரவி, குமாரி எல்லோருமே போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு போட்டு எல்லோருமே வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஜீப்பை வந்து நம்ம ராமகிருஷ்ணாவோடைய மருமகன் ஓட்டுறான். ஏன்னா எல்லாருமே குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகனை ஜீப்பை ஓட்ட விட்டுறாங்க. ராமகிருஷ்ணா தன்னோட மனைவிக்கு கால் பண்ணும்போது பொண்ணோடைய டான்ஸ் ஸ்டேஜ் ஷோக்காக பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ராத்திரி எதுக்காக வெளியே வந்தீங்க, எலெக்ஷன் டைம் வேற, வீட்டுக்கு போங்க, இதனால காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து மகளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ராகுல் அப்படியே ஜாலியாக பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தன் ஜீப்பு முன்னாடி வந்து விழுகிறான். அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இவங்க வண்டி விட்டு இறங்க, அவன் வேற யாரும் கிடையாது, முன்னாவுடைய கேங்கில் இருக்கக்கூடிய ராஜா அப்படின்றது தெரிய வருதுங்க. இது முன்னாவுடைய கேங்குக்கு தெரிஞ்சுன்னா ஆல்ரெடி முன்னாவோட கேங்குக்கும் போலீஸ்க்கும் ஆகிறது கிடையாது, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க, யாரும் பார்க்கலான்ட்டு. பட் அஸ் அ போலீஸாக வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனடியாக அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தூக்கிட்டு வந்து ஜீப்பில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இந்த முன்னாவோட கேங் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்பால் தானே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பின்னாடி பார்க்கறதுக்காக வராங்க. உள்ள போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் உயிரிழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னிங்களாம் குடிச்சிருக்கீங்களா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது போலீஸே நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்ல, சரி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில பேர் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. நம்ம ராமகிருஷ்ணா, ரவி, குமாரி அட்டாக் பண்ணுறதுக்காக. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவுடைய மருமக ராகுல் பார்த்தீங்கன்னா பயந்து அப்படியே தெரிச்சிடுறான். ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. உயரதிகாரி என்ன நடந்தது அப்படின்றத கேட்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உயரதிகாரி வெளியே போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவர் ஸ்டேஷனுடைய கதவை லாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதாவது இவங்களுக்கு எதிராக தான் எல்லாம் மாறுறாங்க அப்படின்றது தெரிய வருது. போலீஸ்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே அரசியல்வாதிங்க தான். 2 நாளில் எலெக்ஷன் வரப்போது, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சைடில் தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நம்ம தப்பே பண்ணலானாலும் நமக்கு தான் தண்டனை கிடைக்கும், இங்கிருந்து தப்பிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜாதி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உருவ பொம்மையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. யாரோடைய உருவ பொம்மை? இந்த மினிஸ்டரோடைய உருவ பொம்மை தான். அவர் நேரில் வரணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எலெக்ஷன் டைமில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராருங்க. இப்போ ராமகிருஷ்ணா, ரவி, குமாரி 3 பேருமே இந்த போலீஸோட ஜீப்பில் தான் தப்பிச்சு போகிறாங்க. அப்போ வாக்கி டாக்கியில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் கிரிமினல் அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்கே பார்த்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, செக் போஸ்ட்லலாம் வச்சு இவங்களை தேடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு உடனடியாக உள்ளே வந்து, இறந்து போனவன் இந்த கட்சியோட தொண்டன் மட்டும் கிடையாது, என்னுடைய பிரதர் வந்து இறந்து போயிருக்கிறான், சாவுக்கு காரணம் அந்த 3 போலீஸ் அப்படிங்கும்போது அது எப்படி நான் சும்மா இருப்பேன், 48 மணி நேரத்தில் அந்த 3 போலீஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு
பார்த்து உடனடியாக தண்டனை வாங்கி தருவேன், இது என்னுடைய வாக்கு. 48 மணி நேரம் என்ன 48 மணி நேரம், 24 மணி நேரத்தில் ஸ்பெஷல் ஃபோர்ஸை வச்சு பிடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் வாக்கு கொடுத்துட்டு வராரு. இதனால மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டருக்கு கொஞ்சம் ஆதரவாக வர மாதிரி தெரியுதுங்க. இப்போ குமாரி பார்த்தீங்கன்னா எங்க சார் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி திரும்பி போக முடியும், எல்லாம் உன்னால வந்தது தான் அப்படின்னு சொல்லி குமாரியை திட்டுறாரு. எதுக்கு சார் அந்த பொண்ணை திட்டுறீங்க அப்படின்னு ரவி கேட்க, ஆமா அந்த பொண்ணை முன்னான்றவனும் அவனோட கேங்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த முன்னாவுடைய கூட்டாளியான ராஜாவை நம்ம வேணுனே ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோன்ற மாதிரி தான் கேஸை மாற்றுவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எனக்கு எப்படி எழுதுவாங்கன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் எது எப்படியோ என் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி குமாரி சொல்ல, சரி சார் இந்த பொண்ணை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குமாரியோட வீட்டு பக்கம் போய் குமாரியை வண்டியிலேருந்து இறக்கி விட, குமாரி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. பின்னாடியே இந்த கேங் ஆச்சா போச்சான்னு கத்திட்டு ஓடி வர, மறுபடியும் ஓடி வந்து இந்த வண்டியில் குமாரி ஏறிக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து இவங்க 3 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு மேலேயுமே வந்து இந்த ஜாதிக்காரங்களுக்கும் சரி, போலீஸ்காரங்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி வன்மம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ எல்லா பஸ்லையும் செக் போஸ்ட்லையும் போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ட்ரக் ஒன்று வருதுங்க. அந்த ட்ரக் எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்கு மேலே சந்தேகப்பட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டார்ச் எடுத்துகிட்டு போய் பின்னாடி பார்க்குறாரு. இவங்க 3 பேர் அந்த ட்ரக்கில் தான் படுத்து கிடக்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாருங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது இவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டும் காணாத மாதிரி விட்டுறாருங்க. இப்போ மினிஸ்டர் கூப்பிட்டு உயரதிகாரி கிட்ட பேசுறாரு. 2 கான்ஸ்டபிள் ஒரு உயரதிகாரி 3 பேர்த்த பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்க, சார் நம்ம தேடிட்டு இருக்கிறது ராமகிருஷ்ணாவை, சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கும்போது யார் அந்த ராமகிருஷ்ணா அப்படின்னு கேட்க, ராமகிருஷ்ணா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் 18 என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாருங்க அவரோட சர்வீஸில். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்காக எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கறது ராமகிருஷ்ணாவாக இருந்திருக்கிறாரு. ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அதை பண்ணி கொடுத்தது கூட ராமகிருஷ்ணா தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பிடிக்கிறது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஸ்பெஷல் ஆஃபீஸராக ஒருத்தங்களை நியமிப்போம் அப்படின்னு ரைசா அலி அப்படின்ற படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, அவங்களே வர சொல்லி மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ரைசா, உனக்கு 24 மணி நேரம் தான் டைமு, அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ளே 3 பேர்த்தையுமே பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிடணும், இல்லாட்டி இனிமேல் என்னை வாழ்நாள் முழுக்க பார்க்கவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. மீடியா கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. செக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு ட்ரக் வழியாக தானே தப்பிச்சு போனாங்க. அந்த ட்ரக் டிரைவர் சார் போலீஸ் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க 3 பேருமே ட்ரக்கை விட்டு இறங்கிடுறாங்க. போலீஸ்காரங்க தூரத்துலேயே அந்த ட்ரக் நின்றுச்சு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிட்ஜ் வழியாக கீழே இறங்கி ஆற்று வழியாகவே ஆற்றை கடந்து அனதர் எண்டில் வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த செக் போஸ்ட்டை இவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம குமாரியோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கண்டிப்பாக குமாரி கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு குமாரியோட வீட்டில் போலீஸ்காரங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே இவங்க 3 பேரும் ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்காரர்கிட்ட மொபைலை வாங்கி அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் டைப் பண்ணும்போது டக்குன்னு ராமகிருஷ்ணா ஃபோனை வாங்கி, உன் அம்மாவுக்கு கால் பண்ணாத, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி போலீஸ்காரங்க இருக்காங்களா, அம்மாவுக்கு நேரத்துக்கு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைசாலியோட மாஸ்டர் மைண்டு. ஸோ இப்போ ட்ராக் பண்ணுங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு, இவங்க டெல்லியில் இருக்கிற மாதிரி காட்டுது. அது எப்படி அதுக்குள்ளே டெல்லிக்கு போயிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது ராமகிருஷ்ணாவோடைய மாஸ்டர் மைண்டு. ராமகிருஷ்ணா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கால் பண்ணி அவர் மூலமாக கான்ஃபரன்ஸ் கால் போட வச்சு ஸோ டவர் லொக்கேஷனை ட்ராப் பண்ணியிருக்கிறாருங்க. ஒரு மாஸ்டர் மைண்டுக்கும் இன்னொரு மாஸ்டர் மைண்டுக்கும் நடக்கக்கூடிய போராட்டமாக தாங்க இது அமையுது. அதே சமயம் இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ராமகிருஷ்ணாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க, இவர் எங்கெங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக இவர் இந்த இடத்துக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ரைசா வந்து ஒரு யூகத்தை சொல்கிறாங்க. ஆனால் நான் போலீஸ்காரியாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் போலீஸ்காரியாக யோசிக்காமல் ராமகிருஷ்ணா மாதிரி யோசனை பண்ணால் போலீஸ்காரங்க கண்டிப்பாக நான் இங்கே தான் போவேன் அப்படின்றத கெஸ் பண்ணி வந்துடுவாங்க. அதை விட்டுட்டு நான் வேறு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு காட்டு பகுதி. அப்போ கண்டிப்பாக ராமகிருஷ்ணா இங்கே தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி ரைசாலி வந்துக்கிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணா, ரவி மற்றும் குமாரி அவங்களும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. 3 பேரும் இப்போ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் சார் பாதை அங்கே இருக்கும்போது நாம ஏன் சார் காட்டுக்குள்ளே பூந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த கிராமத்தில் எல்லா போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் மேலே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வன்மம் இருக்குது, அதனால தான் இந்த வழியை சூஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த பாதை அந்த இடத்துக்கு கரெக்டாக போகுமான்னு எனக்கு தெரியாது, இப்போதைக்கு சர்வை வானா போதும் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல ரவிக்கு கோவம் வந்துருது. என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ள சண்டை. அப்போ ராமகிருஷ்ணா சொல்றாரு, உன்னோட அப்பாவும் இதே மாதிரி தான் அவசரப்பட்டு எதுவுமே கேட்காம பண்ணா கடைசியில் என் கையாலே என்கவுண்டர் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த சண்டையில் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரைஸா வந்துடுறாங்க. ஸோ ரைஸா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ராமகிருஷ்ணா அங்கே இருக்கக்கூடிய தேன் கூட்டை களைச்சு விட்டுறாரு. எல்லோரும் அதுகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. இவங்க 3 பேருமே காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடுறாங்க. ரைஸா பார்த்தீங்கன்னா மோப்ப நாயை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ளே இவங்க எந்த வழியில் ஓடி இருப்பாங்க அப்படின்னா அந்த நாய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வருது. ஒரு இடத்துல குமாரியோட செருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஒத்த செருப்பு மட்டும் கிடைக்குது. அதை வச்சு இந்த நாய் மறுபடியும் மோப்பம் பிடிச்சி முன்னேறி போகுது. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்குது. அந்த ஆட்டோடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குமாரியோட ஷால் இருக்குதுங்க. அங்கே தான் ராமகிருஷ்ணா ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டுருக்காரு. எப்படியோ இவங்க மோப்ப நாயை கூட்டு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேணுனே ஒரு இடத்துல செருப்பை போட்டுட்டு இருந்திருக்காரு. வேணுனே ஆட்டோடைய கழுத்தில் குமாரியோட ஷாலை கட்டி விட்டு ஆட்டை வேற ஒரு டைரக்ஷனில் ஓட விட்டுட்டு இவங்க ஒரு டைரக்ஷனில் போயிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மாஸ்டர் மைண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போரா இருக்கு. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரைஸா அலி தலைமை தாங்கக்கூடிய என்கவுண்டர் சீனுக்கு ராமகிருஷ்ணா குடிச்சிட்டு வந்திருப்பார் இல்லையா. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ராமகிருஷ்ணா ஒரு மீடியாக்காரரை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த மீடியாக்காரருக்கு தான் சரக்கு ஊற்றி குடிக்க வச்சிருந்திருப்பாரு. அண்ட் ராமகிருஷ்ணா சுட்ட முதல் புல்லட் வந்து கிரிமினல் மேலே படாமல் மரத்து மேலே படும் இல்லையா, அது வேணும்னு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு பயந்து ஓடணும், ஓட விட்டு சுடுறது தான் அவங்களுடைய பிளானே. இப்போ மினிஸ்டர் கிட்ட இருந்து ரைஸாக்கு கால் வருது. சார் கிட்ட நெருங்கிட்டோம், சீக்கிரமாகவே பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ரைஸா வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போலீஸ்காரங்கனால அந்த கிராமத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா நக்சலைட்டு கிராமம். போலீஸை பார்த்தாலே அவங்க செம்ம காண்டாயிருவாங்க. அதனால் அந்த கிராமத்துக்கு வெளியே இருந்து தான் இவங்களை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போது நம்ம ராமகிருஷ்ணா, ரவி, குமாரி 3 பேருமே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னோட ஹார்ட் டைமில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, 2 நாள் என்ன 1 மாதம் வேணாலும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அந்த நபர் தங்க வச்சுக்கிறாருங்க. இப்போ ரைஸா அலி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சில குடும்பத்தை சார்ந்தவங்களை நம்ம ராமகிருஷ்ணா என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்கள ராமகிருஷ்ணாக்கு எதிராக ட்ரிகர் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அவங்கள வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி ராமகிருஷ்ணா, ரவி, குமாரி 3 பேர்த்தோடைய ஃபோட்டோவை காமிச்சு இவங்க தான் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொன்னது, அதனால் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்து எங்கள் கிட்ட பிடிச்சி கொடுங்க, எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. முறையாக பார்த்தீங்கன்னா போலீஸும் நக்சலைட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா வந்து இந்த ரைஸா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டாங்க. உடனே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பிடிச்சி ஒரு மூட்டையில் கட்டி வைக்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கூட இருந்தவருக்கு போயிருதுங்க. ஏன்னா பேச ஃபோன் கட் ஆகிடுச்சுன்ட்டு உடனடியாக ரைஸாக்கு ஃபோனை போட்டு ஆக்சுவலாக ராமகிருஷ்ணா இங்கே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கிராமத்துக்குள்ளே இவங்க போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் போலீஸ் ஆஃபீஸராக இவங்களால் போக முடியாது. அதனால் கிராமத்தில் இருக்கிறவங்களாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோடைய மொபைல் எங்கே கட்டாச்சோ அந்த டவர் லொக்கேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க போகிற இடத்துக்கும் அந்த மொபைல் கிட்ட வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. பார்த்தா ஒரு குப்பை எடுக்கக்கூடிய வண்டியில் இந்த மொபைலை ராமகிருஷ்ணா போட்டு வச்சிருக்கிறாருங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்தும் பார்த்தீங்கன்னா இவங்களால பிடிக்க முடியல. அப்போ தான் ரைஸா அந்த ஊருக்குள்ளே கேபிள் கனெக்ஷன் போகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஊர் கேபிள் ஆப்ரேட்டரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேபிள் ஆப்ரேட்டரை வர சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்ளூரில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணாவோடைய மனைவி மகளை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரணையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ணாவோடைய மகள் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா மோசமானவருங்க, கெட்டவருங்க, அவர் எங்கே இருந்தாலும் பிடிங்க, எனக்கு அவர் மேலே பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த நியூஸை பார்க்கும்போது ராமகிருஷ்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன்னால ராமகிருஷ்ணாக்கும் அவருடைய பொண்ணுக்கும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவோடைய பொண்ணு வந்து ஃப்ரெண்டோடைய அப்பாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போலீஸ் தானே, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கிறா. ஆனால் ராமகிருஷ்ணானால் அவங்க அப்பாவை வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா அவர் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸில் வந்து மாட்டியிருக்கிறாரு. அவரை என்கவுண்டர் பண்ணதே ராமகிருஷ்ணா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாக்கும் ராமகிருஷ்ணாவுடைய பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் பேசுறதுல தன்னுடைய அப்பாவை இவ கெட்டவளாவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த கேபிள் ஆப்ரேட்டர் கிட்ட ரைஸா கேட்குறாங்க எந்த வீட்டில் அதிகமாக நியூஸ் சேனல் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு. அந்த டிஆர்பி ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல கேபிள் ஆப்ரேட்டர் ஒரு பாக்ஸ் காமிச்சு இந்த பாக்ஸ்லேருந்து தான் அதிகமாக நியூஸ் சேனல் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்ல மலை உயரத்தில் ஒரு வீடு இருக்குதுங்க. அதுதான் ராமகிருஷ்ணாவோடைய ஃப்ரெண்டு வீடு. ஸோ அங்கே தான் ராமகிருஷ்ணா இருப்பான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராமகிருஷ்ணா உள்ளூரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்வேஸ் நியூஸ் சேனலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதன் மூலமாக தான் இங்கே வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருந்துருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து ரைஸா பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால சம்மந்தமே இல்லாத ஒரு 3 பேர்த்த தலையை மறைச்சு நாங்கள் வந்து 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. மீடியா கிட்டேயும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக மக்களுக்கு தெரிய
தெரியாமல் இவங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர வேண்டிய வேலை நம்ம ரைசாக்கு ஒப்படைக்கப்படுது. இரவாயிடுச்சு. ஸோ இரவு நேரம் மேலே போக முடியாது. அதனால் காலையில் 5 மணி அப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஸோ குளிராகவும் இருக்கும். அந்த டைமில் போய் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் ரைசாவுடைய பிளானு. ராத்திரி பூரா ராமகிருஷ்ணா தான் பொண்ணு தன்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா எழுந்திரிச்சு ரெடியாகி நம்ம ரவி மற்றும் குமாரியை விட்டுட்டே எங்கேயோ கிளம்பிடுறாருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு ரவியும் குமாரி ஓடுறாங்க. ஒரு இடத்துல 2 பேருமே ஸ்டன்னாகி நின்றுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ராமகிருஷ்ணா மரத்தில் தொங்கி இருக்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலை எடுக்கிறதுக்காக ரவி போகிறாரு. டக்குன்னு போலீஸ்காரங்க அந்த மொபைலை பிடுங்கி ரைசா கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. ரைசா அந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சாவறதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணா வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாருங்க. அந்த வாக்குமூலத்தை பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுட்டு எவிடன்ஸை கிளியர் பண்ணிடுறாங்க. அண்ட் ராமகிருஷ்ணா இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்ல மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் அடிக்கிறாரு. எனக்கு தெரியாது, 3 பேர்த்த உயிரோடு இருக்கிற மாதிரி இங்கே கணக்கு காமிச்சிட்டிங்க, ஹேண்டில் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு. இது ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா போலீஸ்காரங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நான் அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரைசா பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் இவங்க 3 பேர்த்தையும் அங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டெட் பாடி அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வராங்க. அண்ட் ராமகிருஷ்ணாவோடைய வீட்டில் போயிட்டு ராமகிருஷ்ணாவோடைய மனைவி மொபைலை வாங்கி தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுறாங்க. அதாவது இவங்க 3 பேருமே குற்றவாளி அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரப்போகிறதா வந்து இன்ட்ரோகேஷன் ரூமில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குமாரி ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சார் ராமகிருஷ்ணா ரொம்ப நல்லவர் சார், அவரோட சுட்டிவேஷன் அந்த மாதிரி வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு, அதனால் நான் வந்து அந்த பேப்பரில் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ராமகிருஷ்ணாவுடைய மருமகனை வச்சு மிரட்டி வாக்குமூலம் கொடுக்க வச்சுருக்காங்க. அதாவது குடிச்சிட்டு இவங்க வேணுன்னே தான் வன்மத்தில் வண்டி ஓட்டி இந்த முன்னாவோடைய அடியாளான ராஜாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே சமயம் ராமகிருஷ்ணா வந்து கஸ்டடியிலேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு காட்டுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் இவங்களும் குற்றத்தை ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது நம்ம ரவி மற்றும் குமாரி 2 பேர்த்தையுமே வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. ஊருக்குள்ளே நல்லபடியாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ரைசா பார்த்தீங்கன்னா மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது இந்த மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ இந்த விஷயத்தை வந்து நினச்சி எதுவுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணாத, ஏன்னா ஒரு நாயை காமிச்சு இதுதான் சிஸ்டம், இந்த நாயோடைய ஓனர் தான் அரசியல்வாதி. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த செயின் தான் வந்து அரசியல், சிஸ்டம், கண்ட்ரோல் எல்லாமே. இந்த நாய்க்கும் இந்த ஓனருக்கும் இடையில இந்த செயின் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். ஒன்ஸ் அந்த செயின் அவுத்து விட்டுட்டோம்னா அந்த நாய் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணும், யாரை வேணாலும் கடிக்கும். ஸோ நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய தப்பு எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. மேலும் போலீஸ்காரங்க தான் கண்ட்ரோலில் தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திப்பேன் அப்படின்றத தாங்க அவர் மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரவி மற்றும் குமாரியை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ராமகிருஷ்ணா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு குற்றவாளிக்கு கூட அந்த கிரைமை பண்ணலாமா வேண்டாமான்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஆனால் போலீஸ்க்கு அரசியல்வாதிங்க இந்த கிரைமை பண்ணுனா பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அந்த வகையில் ரைசாவும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு கோர்ட்டில் வந்து எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ரைட்டர் உள்ளே வந்து சார் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட கொடுக்க அந்த வீடியோவில் ராமகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி நாங்கள் குடிச்சிருந்தது உண்மை, ஆனால் வண்டியை நாங்கள் ஓட்டல, என்னுடைய மருமக ராகுல் தான் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணுனா, அந்த விபத்துக்கு அப்புறம் அவன் ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம், வர வழியில் அவன் இறந்து போயிட்டான், இது வன்மத்தினால நடந்ததெல்லாம் இல்லை, அது ஆக்சிடென்ட்டாக நடந்தது, சிபிஐயை வச்சு இந்த வழக்கை தயவு செஞ்சு விசாரணை பண்ணுங்க, எங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு தற்கொலை பண்ணியிருக்கிறாருங்க. அதே சமயம் அவரோட பொண்ணுக்காகவும் பேசியிருக்கிறாருங்க. உன்னுடைய அப்பா வந்து நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன்லாம் இல்லைம்மா, நல்லவன் தான், ஆனால் நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லி நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானே ஒரு எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரைசா அலிக்காகவும் ஒரு மெசேஜ் வச்சுருந்துருக்கிறாரு. எப்படியும் உன்னோட மாஸ்டர் மைண்டு இந்த வீடியோ டெலீட் பண்ணு எனக்கு தெரியும், நான் அதுக்கு முன்னாடியே என்னோட நம்பகமான ரைட்டருக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுட்டேன், நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபேமிலிக்கு அந்த வீடியோ அனுப்புன மாதிரி வச்சுருந்தேன், ஸோ நீங்கள் வேணுன்னே அந்த ஃபேமிலி மெசேஜை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு எவிடன்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் நினைப்பீங்க, சரியான டைமில் அந்த ரைட்டர் வந்து பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருப்பார். அதே மாதிரியே இந்த ரைட்டர் வந்து எவிடன்ஸை கொடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. ஸோ சிபிஐ விசாரணை பண்ணி தீர்ப்பை வழங்குற வரைக்கும் நம்ம ரவியும் குமாரியும் குற்றவாளி கிடையாது, அவங்க வெளியே இருக்கலாம் அப்படின்னு விடுதலை பண்ணி விட்டுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.